DA 12th Standard Business Max Students, Chapter 1, Exercise 1.4, choose the correct answer. Question number 1, if A equal to 1, 2, 3, then the rank of A transpose is. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து 1/3 ஆர்டர் மேட்ரிக்ஸ். A transpose மேட்ரிக்ஸ் உடைய ரேங்க் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நமக்கு கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 0, ஆப்ஷன் B 2, ஆப்ஷன் C 3, ஆப்ஷன் D 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 4 ஆப்ஷனில் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் எதுன்றதை இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ மேட்ரிக்ஸ் A 1 2 3. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவையான ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ A டிரான்ஸ்போஸ்ன்றது நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, ஸோ கொடுத்துருக்கிற இந்த ரோஸை நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், காலம்ஸாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ 1 2 3 அப்படியே காலமாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நமக்கு A மேட்ரிக்ஸும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்கன்னா A டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போ A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த ரோஸை வச்சு இந்த காலம்ஸை நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது 1 into 1 ப்ளஸ் 2 into 2 ப்ளஸ் 3 into 3. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9. ஸோ இப்போ இது நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு 14 வரும். ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பார்ப்போம். ஸோ ஆர்டர் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். ஸோ அதோட ஆர்டர் எப்படி இருக்குன்னா 1 into 1, அதாவது ஒரு ரோ ஒரு காலம். ஸோ அப்போ இதனுடைய ரேங்க் என்னவாக இருக்கும், அப்போ ரேங்க் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது 1 இருக்கலாம் இல்லை 1 விட கம்மியாக இருக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், கன்சிடர் தி ஃபஸ்ட் ஆர்டர் மைனர். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் மைனர்னால் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, ஸோ டிட்டர்மினன்ட்டுக்குள்ளே இந்த 14 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எகெயின் நம்ம 14 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா திருப்பி 14 தான் வரும். ஸோ அப்போ இது டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ எப்போ டிட்டர்மினன்ட் வந்து வேல்யூ வந்திருக்கு, ஸோ 0 ஆகலையோ அப்போது நம்ம ரேங்க் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ரேங்க் வந்து 1ன்னு கொடுக்கலாம். ஸோ அப்போ இதுதான் இந்த கொஸ்டினோடைய ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம இந்த ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு ஆப்ஷன் டியில் தான் வருது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் வந்து D. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 2 பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். பை.